வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பேக்ரவுண்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் நீங்கள் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் கலரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இமேஜ் ஒயிட் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஓரளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு மேலே இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கூட இந்த ஃப்ரேமை ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணி மேலே அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். காப்பின்னு இருக்கும், கீழே அந்த ஃப்ரேமை ஒரு காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அதை இப்போ எப்படி நான் கீழே வந்து செட் பண்ணியிருந்துருக்கிறனோ சேம் அதே மாதிரி மறுபடியும் காப்பி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் கீழே இந்த பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். நீங்கள் யாருக்கு வீடியோ மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சோலோவாக இருந்தாலும் சரி. இப்போ கிராப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம்குள்ளே ஷோ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸை கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ரேமோட சைஸை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரேமில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை ஒரு காப்பி பண்ணிவிட்டு அதை மறுபடியும் அதே மாதிரி கீழே இருக்க இந்த இமேஜ்லையுமே வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இங்கே கீழே ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வேறு ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே அந்த கிராப்ன்ற ஆப்ஷனுக்கு போங்க. அந்த ஃபோட்டோ கரெக்டாக வரல அப்படின்னா 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ டிக் ஐகானை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாப்பின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பக்க கலர் இருக்கும், கலரில் வந்துட்டு பார்டரை வந்துட்டு நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி பிளாக் கொடுத்துக்கோங்க, பார்டருக்கு ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஷேடோன்னு இருக்கும், ஷேடோவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இப்போ நான் எப்படி எந்த இடத்துல செட் பண்ணுறனோ சேம் இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டெக்ஸ்ட்டுடைய டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். கீழே காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இந்த கீழே இருக்க அந்த ஃப்ரேமில் செட் பண்ணிட்டு அப்படியே டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிட்டு அந்த இடத்துல பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த பர்த்டே டெக்ஸ்ட்டையும் அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம பட்டர்ஃப்ளை இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நம்மளுடைய சேனலோட வாட்டர் மார்க் இருக்கும், கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் மார்க்கை மட்டும் கிராப் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ அந்த பட்டர்ஃப்ளை இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் சைடில் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணி இந்த சைடில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி இதை வந்து செட் பண்ணுங்கள். இங்கே கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை இமேஜையும் கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இமேஜுக்கு மேலே வச்சு பாருங்கள். ஸோ அந்த கரெக்டாக அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த இடத்துல இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை வந்து நீங்கள் அங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது எமோஜிஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓனாக என்ன மியூசிக் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.